படத்தோட டியூரேஷன் என்னமோ 1 hour 44 minutes தான். ஆனால் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தாங்க வருது. இதுக்கு நடுவில் தேட்டரில் என் ஃப்ரெண்டு கேட்குறான், ஏன்டா இந்த சூரி ஒன்றுக்கு போகிற சீன் எப்படா வரும் அப்படின்னு கேட்குறான். நானே இந்த படத்தில் ஷேர் ஆட்டோவில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஏறினவங்க போகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ நிற்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்கு நடுவில் இவனுக்கு இந்த கேள்வி வேற. ஒரு இடத்துல மூத்தம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியல, மாதிரி வாழ்ந்துட்டான். அதுக்கு வினோத் அந்த கேமரா பக்கத்தில் எடுத்து போறான். அப்படியே மூத்தம் அடிக்க போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட்டு போறான்னு ஆசையை ஒரு டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, எல்லா ஆம்பளைங்களும் அப்படித்தானே ஒன்றுக்கு போவாங்க, அதில் என்னையா யதார்த்தம் இருக்குது? இதில் 2-3 சீன் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க, யதார்த்தமாக எடுத்திருக்காங்க, கிராமத்தை வந்து அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. பட் அந்த 2-3 சீனுக்காக மட்டுமே எந்த நார்மல் ஆடியன்ஸும் 190 rupees கொடுத்து உட்காந்து படத்தை பார்க்க முடியாதுங்க. இந்த படம் தியேட்டர் பேஸ்டு மூவியோட OTT பேஸ்டு மூவியாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு ஆர்ட் பேஸ்டு மூவி கேட்டகரியில் அவார்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. மொத்தத்தில் இந்த கொட்டுக்காலி ஆர்ட் பேஸ்டு மூவி லவ்வர்ஸ்க்கு இது ஒரு நல்ல காலி, நார்மல் ஆடியன்ஸ்க்கு அவங்க பார்த்த துட்டு காலி.